Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேரு கியூரியஸ் கேட்டர் ஃபாயில் பிளான்ஸ். இந்த கியூரியஸ் கேட்டர் மிஸ்ட்ரி சீரீஸ்ல ஏற்கனவே 2 படங்களை நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இது லேட்டஸ்டா வந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பணக்கார பிசினஸ்மேன் தன்னோட பேலஸ்ல மன்னர் காலத்துல நடக்கிற மாதிரி ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு. பிசினஸ்மேன் இன்வைட் பண்ணியிருக்கிற எல்லாரும் பார்ட்டிக்கு வந்து சேர்றாங்க. விருந்து முடிஞ்சதும் ஒரு முக்கியமான விஷயத்த எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு பிளான் பண்ணி இந்த பிசினஸ்மேன் கொலை செய்யப்படுறாரு. டிடெக்டிவா இருக்கிற ஹீரோவோ அங்க ஒரு கெஸ்ட்டுங்கனால இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. இந்த பார்ட்டிக்கு கேட்டரிங்காக வந்த ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா பேலஸ்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷனை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த கேஸ்ல கில்லர் யாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போன ஹீரோவோட அப்பாக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீன்ல எல்க் பார்க்னு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை காட்டுறாங்க. இந்த பேலஸ்க்கு சொந்தக்காரர் மன்னர் காலத்துல நடக்கிற மாதிரி ஒரு டின்னர் பார்ட்டி நடத்துறதுக்காக பிளான் பண்ணிருக்காரு. அதுக்காக நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்காரு. பார்ட்டிக்கு வர எல்லாரையுமே அந்த காலத்து ட்ரெஸ்லயும் வர சொல்லியிருக்காரு. இந்த பார்ட்டியில கேட்டரிங் பண்ற பொறுப்பை ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்காக ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டு இந்த ஏரியால பனி புயல் கிராஸ் ஆக போகுதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. பேலஸ்ல அங்கங்க ஸ்வாட்ஸை டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. வெப்பன்ஸ் எப்படி பாதுகாப்பே இல்லாம வச்சிருக்காங்களேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பேலஸோட ஓனர் அங்க வராரு. இவர் பேரு ஆலிஸ்டர். இவர் ஒரு பணக்கார பிசினஸ்மேன். ஸோ இவர் பிசினஸ்மேன்னே சொல்றேன். இவர் இந்த பார்ட்டியை நடத்துறதே இந்த ஊர்ல இருக்கிற ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக தான். பிசினஸ்மேன் இதை சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார்னு ஹீரோயின் அப்ரிஷியேட் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஃபென்சிங் கிளப்பை உருவாக்குனதே பிசினஸ்மேன் தான். ஃபென்சிங்னா வால் சண்டை. ஃபென்சிங்ல பிசினஸ்மேனே முன்னாள் சாம்பியன் தான். ஹீரோயினும் பிசினஸ்மேனும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் ஜோக்கர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பக்கமா வராரு. மன்னர் காலத்துல மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஜோக் சொல்றதுக்கும் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்றதுக்குமே ஒருத்தர் இருப்பாரு. அந்த ரோலுக்காக பிசினஸ்மேன் அப்பாயிண்ட் பண்ண ஆள் தான் இவரு. இவரோட பேரு சார்லி. இவரை ஜோக்கர்னு சொல்றேன். ஹீரோயின் ஜோக்கர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பிசினஸ்மேன் ஜோக்கரை போ சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. இன்னைக்கு பார்ட்டிக்காக நிறைய செலவு பண்ணிக்கதா பிசினஸ்மேன் சொல்லவும், இந்த நைட் உங்களுக்கு மறக்க முடியாத நைட்டா இருக்கும்னு ஹீரோயின் சொல்றாங்க. பேலஸ்ல இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபென்சிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஃபென்சிங் டெமோ காட்ட போறாங்களாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஹீரோயினோட பொண்ணு இருக்காங்க. இவங்க பேரு ஆலிவ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒருத்தர் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த கோச் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப கோச்சோட ஸ்வாட்ல கோல்டன் ஹேண்ட்ல பார்த்து அழகா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு கோச் இது பாரிஸ்ல ரொம்பவே ஸ்பெஷலா செஞ்ச ஸ்வாடுன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் பொண்ணு கிட்ட போய் செல்ஃபிலாம் எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணலையான்னு கேட்கவும், செல்ஃபி எடுக்கலாம் ஆனா இங்க எந்த நெட்வொர்க்கும் ஒர்க் ஆகாதுன்னு பொண்ணு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பனி பொழிய ஆரம்பிக்குது. பிசினஸ்மேன் கோச்சை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. ஏன்னா போன ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல எல்க் பார்க் ஸ்கூலு கோல்டு மெடல் வாங்கலையா. நேஷனல் லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போற கோச் தான் எனக்கு வேணும்னு பிசினஸ்மேன் சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. வின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு கோச் சொல்றாரு. நீ எல்லாம் கோச்சா இருக்க ஃபிட்டே இல்லைன்னு பிசினஸ்மேன் சொல்லவும், இனி வேலையை விட்டா தூக்க போறீங்கன்னு கோச் ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோயின் அந்த பக்கமா வராங்க. ஹீரோயின் இருந்தாலுமே கூட கோச்சை பிசினஸ்மேன் இன்சல்ட் பண்ணி அனுப்புறாரு. அடுத்து பிசினஸ்மேனோட அசிஸ்டன்ட் அங்க வராங்க. டாக்டர் டேக் ஆர்ச்சர் கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னாரா. அது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நைட்டு விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமியே அதிர்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன்னு பிசினஸ்மேன் சொல்றாரு. அடுத்த சீன்ல பேலஸ்க்கு ஒவ்வொரு கெஸ்டா வர ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ்மேனோட பட்லரு கெஸ்டோட இன்விடேஷன்ஸை செக் பண்ணி உள்ள விடுறாரு. ஃபர்ஸ்ட் கெஸ்ட் பேரு பேரன். இவரோட ஃபேமிலி பரம்பரையா ரன் பண்ணிக்கிட்டு இருந்த சாக்லேட் ஃபேக்டரியை ரீசெண்டா தான் பிசினஸ்மேன் வாங்கியிருக்காரு போல. செகண்ட் கெஸ்ட் பேரு ரிச்சர்டு. இவர் ஒரு சர்ஜன். இவர் டாக்டர்னே சொல்றேன். தேர்ட் கெஸ்டா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க. ஒய்ஃப் பேரு அகாதா. இவங்க ஒரு ஜட்ஜா இருந்து இப்ப அரசியல் இறங்கியிருக்காங்க. இவங்கள பொலிட்டீஷியன்னு சொல்றேன். ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, பொலிட்டீஷியனும் பிசினஸ்மேனும் ரொம்பவே க்ளோஸா. அடுத்து எல்க் பார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 3 டிடெக்டிவ்ஸ் வராங்க. அவங்க பேரு டேவிட், தாமஸ், மேசன். இல்ல தாமஸ் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினும் போன படத்துல இருந்தே டேட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பிசினஸ்மேன் கெஸ்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றாரு. இந்த ஈவெண்ட்ல கலெக்ட் ஆகிற ஃபண்ட் எல்லாமே எல்க் பார்க் ஸ்கூல்ல இருக்கிற கிளப்ஸுக்கு போய் சேரணும்னு பிசினஸ்மேன் சொல்றாரு. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபென்சிங் டெமோ பண்றத கெஸ்ட்ஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பேலஸ்க்கு வராரு. இவர் பேரு ஜெரார்டு. யூஎஸ் மார்ஷலா இருந்தவர். மார்ஷல்னா யூஎஸ்ல இருக்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட ஹையர் ஆஃபீஸர். ஸோ இவரை கமிஷனர்னே சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேவிட்னு ஒரு டிடெக்டிவ் வந்தார்ல, அவரோட அப்பா தான் இந்த கமிஷனர். பிசினஸ்மேனோட பார்ட்டிக்கு இன்விடேஷனே இல்லாம வந்திருக்கவும், இன்விடேஷன் இல்லைன்னா உள்ள விட முடியாதுன்னு பட்லர் சொல்றாரு. கமிஷனர் இங்க வந்திருக்கிறது ஹீரோவை பார்க்க தான்.
ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், என்னை தடுத்த உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு கமிஷனர் மிரட்டவும் பட்லர் அவரை அலோவ் பண்ணுறாரு. ஹீரோக்கு கமிஷனரை தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவை ஒரு கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணதே கமிஷனர் தான். கமிஷனரை பார்த்ததும் நீங்கள் என்ன இங்கேன்னு ஹீரோ கேட்க, உங்கள் அப்பா எட்மண்ட் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாருன்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பா எங்கே போனான்னே தெரியலையா. ஒருவேளை ஹீரோவை தேடி அப்பா வந்திருக்கலான்னு சந்தேகப்பட்டு தான் கமிஷனர் இங்கே வந்திருக்காரு. அப்பா ஜெயிலேருந்து தப்பிச்சதை பற்றி ஹீரோக்கே தெரியல. அப்பா அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோ அவரை போய் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. உங்கள் அப்பா ஒரு டேஞ்சரான ஆள், ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டு கமிஷனர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் வெளியே பனி புயல் அடிக்கிறதுனால போக முடியல, அதனால பேசாமல் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லவும் கமிஷனர் அங்கேயே இருந்துடுறாரு. அடுத்த சீனில் கெஸ்ட் எல்லாரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஜோக்கர் ஜக்லிங் பண்ணுறாரு. பிஸ்னஸ்மேனோட அசிஸ்டன்ட் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிக்கு கமிஷனர் வந்திருக்கதை பார்த்த பிஸ்னஸ்மேன் இவரதுக்கு உள்ள விட்டுன்னு பட்லர் மேலே கோவப்படுறாரு. கமிஷனர் இங்கேருந்து அனுப்பி வைன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்மேன் போயிடுறாரு. உங்களோட நாட்கள் முடிய போகுதுன்னு பட்லர் மார்னிங்கிக்கிட்டே போகிறாரு. இதை கோச் கவனிக்கிறாரு. தன்னோட அப்பா பார்ட்டிக்கு வந்திருக்கதை பார்த்த டேவிடு, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி டேவிட்க்கு கமிஷனர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதே நேரம் ஹீரோக்கு அப்பா ஞாபகம் வந்ததும் டல்லாக இருக்காரு. என்ன விஷயம்னு ஹீரோயின் கேட்கவும், அப்பா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டதையும் அவரை தேடி கமிஷனர் இங்கே வந்திருக்கதையும் ஹீரோ சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் அப்பாவும் வருஷ கணக்காக பேசிக்கவே இல்லை, அவரையும் இங்கே வரப்போறாரு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பொலிட்டீஷியனும் பிஸ்னஸ்மேனும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், சாரின்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. பொலிட்டீஷியனோட முகத்தில் ஒரு கவலை தெரியுது, ஆனால் காரணம் என்னன்னு தெரில. இதை ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. அப்போ பொலிட்டீஷியனோட ஹஸ்பண்ட் அங்கே வரவும் பிஸ்னஸ்மேன் டக்குன்னு பேச்சை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அங்கே வந்து டின்னர் ரெடின்னு சொல்ல வாங்க போகலான்னு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பெரிய டைனிங் டேபிளில் எல்லா கெஸ்ட்டும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பட்லர் ஆளை காணோன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல பிளான் பண்ணிக்கால, அதை பற்றி கெஸ்ட்ஸு கிட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு பட்லர் கிட்ட தான் சொல்லி வச்சிருந்திருக்கார் போல. இப்போ பட்லர் இல்லாதனால ஹீரோயினை இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. நமக்கு விருந்து கொடுக்குற பிஸ்னஸ்மேன் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாருன்னு ஹீரோயின் சொன்னதும் பிஸ்னஸ்மேன் அங்கே வராரு. கெஸ்ட்ஸ் எல்லாரும் கை தட்டுறாங்க. பிஸ்னஸ்மேன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு, இந்த பேலஸ் சுவர்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதுல பெரிய ரகசியம் என்னன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிஸ்னஸ்மேன் நில குழஞ்சு கீழே விழுகிறாரு. அச்சோ என்னாச்சோன்னு பொலிட்டீஷியன் ஓடி வராங்க. ஹீரோயின் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்றாங்க. பிஸ்னஸ்மேன் மூச்சு இல்லாமல் கிடக்கவும் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. பட்லர் எங்கேயோ போயிட்டு இப்பதான் இங்கே வராரு. பேலஸ்ல லேண்ட்லைன் இருக்கான்னு கமிஷனர் கேட்க ஆஃபீஸில் இருக்குன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லி பட்லர் அனுப்புகிறாங்க. டாக்டர் பிஸ்னஸ்மேனுக்கு சிபிஆர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ பிஸ்னஸ்மேனோட முதுகுல இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் பேரன் இங்கே இருக்க முடியாது, வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹாலில் வெயிட் பண்ணுங்கன்னு ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. லேண்ட்லைனில் கால் கனெக்ட் ஆகலைன்னு பட்லர் சொல்லவும் மேசன் செக் பண்ணிட்டு வந்து லேண்ட்லைன் கேபிளே கட் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. வெளியே பனிப்புயல் அடிக்கிறதுனால யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஹீரோ பட்லர் கிட்ட கெஸ்ட்ல யாருக்கெல்லாம் பிஸ்னஸ்மேன் கூட பிரச்சனை இருந்துச்சுன்னு லிஸ்ட்டை பார்த்து ரவுண்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் பட்லரோட ஷூவை பாருங்கன்னு சைகையில ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. பட்லரோட ஷூ ஈரமாக இருக்கிறத பார்த்த ஹீரோ பிஸ்னஸ்மேன் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாரு. இங்கே தான் இருந்தேன்னு பட்லர் சொல்கிறாரு. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் இல்லாதனால தான் நான் இங்கே இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ ஆமாம், நான் வெளியே செடிக்கு தண்ணி ஊற்ற போனேன்னு பட்லர் சொல்கிறாரு. டிடெக்டிவ்ஸ்க்கு பட்லர் மேலே லைட்டாக டவுட் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பட்லர், எனக்கு வேலை கொடுத்த முதலாளி இறந்து கிடக்கிறாரு, நீங்கள் என்னையுமே சந்தேகப்படுறீங்களான்னு பட்லர் கேட்குறாரு. உங்கள் முதலாளி இறந்து கிடக்கல, கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் கெஸ்ட்ஸ் எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. பிஸ்னஸ்மேனோட அசிஸ்டண்ட்டு ஒவ்வொரு கெஸ்ட்டோட ஃபேஸையும் டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஜோக்கர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ, டேவிட், மேசன் 3 பேரும் அங்கே வராங்க. யார் இந்த ஹாலை விட்டு போகாதீங்க, அப்படியே போனாலும் 2 பேரை சேர்ந்து போங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ பட்லரு கெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க நேம்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி கொண்டு வராரு. லிஸ்ட்டில் பாதி பேருக்கு மேலே பிஸ்னஸ்மேன் கூட பிரச்சனை இருந்திருக்கு போல. பார்ட்டிக்காக டிடெக்டிவ்ஸ் வந்தனால இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்னு எதுவுமே கொண்டு வரல. அதுக்கு ஹீரோயின் குக்கிங்காக வச்சிருக்க கிளவுஸ், ஜிப் பேக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. காரில் இருக்கிற நோட் பேடை எடுத்துகிட்டு வரதுக்காக போன கமிஷனர் பேரனை கூட்டிகிட்டு உள்ளே வராரு. இந்த பேரன் பேலஸ்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிப்பார் போல. எனக்கும் பிஸ்னஸ்மேன் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன், அவ்வளோதான்னு பேரன் சொல்கிறாரு. பிஸ்னஸ்மேன் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்க, பேலஸை தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்னு பேரன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வீட்னஸ் இல்லை. அடுத்த சீனில் ஹீரோயின் பிஸ்னஸ்மேனோட அசிஸ்டன்ட் கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. இவங்க கொஞ்ச நாளாக தான் பிஸ்னஸ்மேன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க.
பிஸ்னஸ்மேன் கிங் ஆத்தரோட ஃபேனாக இருந்தாராம். அதனால் எல்லாமே பழைய மெத்தடில் இருக்கதான் பிஸ்னஸ்மேனுக்கு பிடிக்குமா. ஈவன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் லெட்ஜர் தான் யூஸ் பண்ணுவார்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. சரி, பிஸ்னஸ்மேன் எதை அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாருன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. கோச்சை வேலையை விட்டு தூக்க போகிறதா ஒரு ரூமர் இருந்துச்சுன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நைட்டு ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வர போகிறதாவும் சொன்னாராம். பிஸ்னஸ்மேன் மெயின்டைன் பண்ண லெட்ஜர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, அவர் எப்போவுமே லைப்ரரியில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட்டு இப்போ ஹீரோயினோட ஃபேஸை வரைஞ்சிருக்கதை பார்த்து ஹீரோயின் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட்டு இதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க போல். நல்ல சம்பளம் வேணும்னு தான் பிஸ்னஸ்மேன் கிட்டே ஜாயின் பண்ணாங்களாம். அடுத்த சீனில் பொலிட்டீஷியனோட ஹஸ்பண்டும் பட்லரும் இது ரகசியமாக பேசிட்டு நடந்து போகிறாங்க. ஹீரோயினோட பொண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறா. அப்போ கமிஷனர் வந்து இப்படி தனியெல்லாம் போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணு அனுப்பி வைக்கிறாரு. இதே நேரம் ஹீரோவும் மேசனும் பிஸ்னஸ்மேனோட பாடியில் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஒரு ரெட் கலர் பின்னு பிஸ்னஸ்மேனோட தலை முடியில் சிக்கியிருக்கும் போல. அதை மேசன் கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. இந்த பின்னு ஜோக்கர் ஜக்லிங்காக யூஸ் பண்ணதுன்னு ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஜோக்கர் கிட்ட பேசுவோம், அதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினரை வர சொல்லுவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்படி யாரும் பேலஸில் இல்லையேன்னு மேசன் சொல்லவும், ஒரு டாக்டர் தான் இருக்காருன்னு ஹீரோ சொல்கிறாரு. டாக்டர் வந்து பிஸ்னஸ்மேனோட பாடியில் இருக்கிற காயங்களை அனலைஸ் பண்ணுறாரு. நான் ஒரு சர்ஜன் தான், கொரோனர் கிடையாது, இருந்தாலும் கெஸ் பண்ணி சொல்கிறேன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ கமிஷனர் அங்கே வந்து பாடியை யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் ஹீரோக்கு கோவம் வந்தது. இது ஒன்றும் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லை, நீங்கள் ஒன்றும் இன்வால்வ் ஆக தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு டேவிட் இருந்துக்கிட்டு, எங்கள் அப்பா இப்போ இன்வால்வ் ஆனால் என்ன, அவர் ஒரு ஹையர் ஆஃபீஸர், அவரோட உதவி நமக்கு தேவைன்னு சொல்கிறாரு. பிஸ்னஸ்மேனுக்கு லிவர் பங்க்சர் ஆகி இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி இறந்துருக்காருன்னு டாக்டர் சொல்கிறாரு. மர்டர் வெப்பன் ஒரு பெரிய பிளேடாக இருக்கலான்னு டாக்டர் சொன்னதும் அது ஃபென்சிங் ஸ்வாடாக இருக்கலாமோன்னு மேசன் கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஜோக்கரை மீட் பண்ணுறாரு. பிஸ்னஸ்மேனோட பாடியில் இந்த பின் இருந்துச்சுன்னு சொல்லி ஹீரோ காட்டுறாரு. சில நேரம் என்னோட ஆடியன்ஸ் பக்கத்தில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அதுக்காக நான் கொலை பண்ணலாம் ஆயிடாதுன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. சரி, கொலை நடந்த டைமில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ கேட்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்திருப்பேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா டாம்னு ஜோக்கர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ஹீரோ ஜோக் ஆகுறாரு. நீ இப்போ என்னை எப்படி கூப்பிட்டேன்னு ஹீரோ கேட்கவும், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜோக்கர் போகிறாரு. ஹீரோ தனியாக போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, தன்னோட அப்பா அரெஸ்டான கேஸை பற்றி ஹீரோ சொல்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட அப்பா ஒரு கேம்ப்ளர் கூட கார்ட்ஸ் விளையாடிருக்காரு. அந்த கேம்ப்ளரோட கொலையில் அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்பா அந்த கேம்ப்ளர் கிட்ட கடன் வாங்கியிருந்தாராம். அந்த டைமில் ஹீரோ சின்ன பையனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோ அப்பாவை பார்க்கவோ பேசவோ இல்லை. இப்போ ஜோக்கர் ஹீரோவை டாம்னு கூப்பிட்டதும் ஹீரோவோட முகம் ஏன் மாறுச்சுன்னா, ஹீரோவை அப்பா மட்டும்தான் டாம்னு கூப்பிடுவாராம். அந்த பேர் எப்படி ஜோக்கருக்கு தெரியும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் பேலஸில் இருக்கிற பழைய கிளாக்ல மணி 9ன்னு பெல் அடிக்குது. பிஸ்னஸ்மேனோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு ஹீரோ மற்ற டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொலிட்டீஷியனோட ஹஸ்பண்ட் அங்கே வராரு. கொலை நடந்த டைமில் நானும் என் ஒய்ஃபும் ஒன்றா தான் இருந்தோம், அதனால எங்களுக்கு ஆலிபை இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. அது சரி, உங்களுக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கமிஷனர் கேட்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. சரி, உங்கள் ஒய்ஃபுக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் ரிலேஷன் எப்படின்னு ஹீரோ கேட்டதும், நான் ஹாலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிளம்புறாரு. ஒவ்வொருத்தரை பற்றியும் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மர்டர் போர்ட் வேணும்னு டேவிடும் மேசனும் சொல்லவும் ஹீரோயின் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு போர்டை ரெடி பண்ணி அதில் அசிஸ்டன்ட் வரைஞ்ச கெஸ்ட்ஸோட ஃபேஸ் ட்ராயிங்ஸை பின் பண்ணுறாங்க. இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதி போர்டில் பின் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மேன் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா இருந்தார். அவரை குத்தி கொலை பண்ணிக்காங்க. பட்லரோட ஷூ ஈரமாக இருந்துச்சு. பொலிட்டீஷியனும் பிஸ்னஸ்மேனும் க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். இதனால பொலிட்டீஷியனோட ஹஸ்பண்ட்க்கு பிஸ்னஸ்மேன் மேலே கோவம் இருந்திருக்கலாம். ஜோக்கர் யூஸ் பண்ண பின்னு தான் பிஸ்னஸ்மேனோட பாடியில் இருந்துச்சு. கோச்சை பிஸ்னஸ்மேன் வேலையை விட்டு தூக்குற பிளான்ல இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் இப்போதைக்கு சஸ்பெக்ட்ஸாக இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் மேசனும் அசிஸ்டன்ட் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஜோக்கரை நீங்கள் தான் வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு ஹீரோ கேட்க, இல்லையே பிஸ்னஸ்மேன் தான் ஜோக்கரை ஹையர் பண்ணார்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேனுக்கு உங்கள் மேலே என்ன கோவம்னு ஹீரோ கேட்குறாரு. இன்னைக்கு டாக்டர் டேக் ஆர்ச்சர்னு ஒருத்தர் பிஸ்னஸ்மேனுக்கு கால் பண்ணிட்டே இருந்தாராம். ஆனால் பிஸ்னஸ்மேன் அவரோட கால்ஸை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அந்த கோவத்தை பிஸ்னஸ்மேன் ஏன் மேலே காட்டினார்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. யார் இந்த டாக்டர் டேக் ஆர்ச்சர், அவர் இங்கே வந்திருக்காரான்னு மேசன் கேட்குறாரு. இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. சந்தேகப்படுற மாதிரி எதையாச்சும் பார்த்தீங்களான்னு ஹீரோ கேட்க, பேரனோட ஃபேஸை வரைகிறப்ப அவர் கொஞ்சம் பதட்டமாக இருந்தாராம். டிராயிங் முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயின் பொண்ணு கூட பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. பொலிட்டீஷியனோட ஹஸ்பண்டும் பட்லரும் ஏதோ ரகசியமாக பேசிட்டு நடந்து போன விஷயத்த பொண்ணு சொல்கிறா. அப்போ கோச்சு தீல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறத ஹீரோயினும் பொண்ணு பார்க்குறாங்க. கோச் போனதுக்கப்புறம் தீல பாதி எரிஞ்சு போன அந்த டாக்குமெண்ட்ஸை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. பிஸ்னஸ்மேன் கோச்சை வேலையை விட்டு தூக்குறதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் தான் அது.
அடுத்த சீனில் ஹீரோ பாதி எரிஞ்சு போன டெர்மினேஷன் லெட்டரை கோச் கிட்ட காட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. பிஸ்னஸ்மேன் கோச்சை இன்சல்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கியிருக்காருனா அவரை கொலை பண்ணுறதுக்கு கோச்சுக்கு மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோக்கு சந்தேகம் வருது. மோட்டிவை வச்சு முடிவு பண்ணாதீங்க, பிஸ்னஸ்மேனை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கோச் சொல்கிறாரு. பட்லர் பிஸ்னஸ்மேன் பற்றி முணங்கினார்ல, அதை ஹீரோ கிட்ட கோச் போட்டு கொடுத்துட்றாரு. இதே நேரம் ஹீரோயின் பொலிட்டீஷியன் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீங்களும் பிஸ்னஸ்மேனு ரொம்ப க்ளோஸான ஹீரோயின் கேட்க, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுது, எனக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் அஃபேர்லாம் இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க. உங்ககிட்ட பிஸ்னஸ்மேன் பேசிக்கிட்டு இருந்தப்போ அப்செட்டாக இருந்தீங்களேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. பிஸ்னஸ்மேனுக்கு கேன்சர் இருந்திருக்கு, சாகிற ஸ்டேஜில் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு தான் பொலிட்டீஷியன் அப்செட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு நீதியை நிலைநாட்ட போகிறதா பிஸ்னஸ்மேன் சொல்லிக்கிட்டு இருந்தாராம். பிஸ்னஸ்மேன் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கிறது கேன்சரை பற்றியோன்னு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோ கிட்டேயும் மற்ற டிடெக்டிவ்ஸ் கிட்டேயும் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சாக போகிற பிஸ்னஸ்மேனை கொலை பண்ணிக்காங்க, அதுவும் இத்தனை பேர் வந்திருக்கும் போது கொலை நடந்திருக்கு. அவரோட இறப்பில் யாருக்கு லாபம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பொலிட்டீஷியன் பிஸ்னஸ்மேன் இறந்ததில் சோகத்தில் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க சஸ்பெக்டாக இருக்க முடியாதுன்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தோணுது. பேரன் பதட்டமாக இருந்தார்னு அசிஸ்டன்ட் சொன்னாங்கல்ல, அதனால் அடுத்து அவர்கிட்ட ஹீரோயின் பேச்சு கொடுக்குறாங்க. பேரனோட சாக்லேட் ஃபேக்ட்ரி தானே பிஸ்னஸ்மேன் வாங்கினாரு, அதனால் உங்களுக்கு அவர் மேலே கோவம் இருந்துச்சான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பிஸ்னஸ்மேன் ஃபேக்ட்ரியை வாங்கினதை விட எங்ககிட்ட ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு தூக்குனதான் வருத்தம், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் மட்டும்தான்னு பேரன் சொல்கிறாரு. சரி, உங்கள் ஃபேஸை அசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டு இருந்தப்ப பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் போகல, அசிஸ்டன்ட் தான் சடனாக போயிட்டாங்கன்னு பேரன் சொல்கிறாரு. கொலை நடந்ததுக்கப்புறம் பனி புயல் அடித்தாலும் பரவாயில்லன்னு எதுக்கு கிளம்புனீங்கன்னு ஹீரோயின் அடுத்த கேள்வியை கேட்க, எனக்கு டெட் பாடிஸே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பேரன் போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஒரு பொண்ணு மாதிரி வரைஞ்சி மர்டர் போர்டில் பின் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட்டையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அசிஸ்டன்ட் சொன்னது உண்மையா இல்லை பேரன் சொன்னது உண்மையான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ கிளாக்ல 12 மணி பெல்ல அடிக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் பிஸ்னஸ்மேனோட லைப்ரரிக்கு போய் இங்கே ஏதாவது லெட்ஜர்ஸ் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்காங்க. புக் ஷெல்ஃபில் கிங் ஆர்த்தர்னு ஒரு புக் இருக்கிறத ஹீரோயின் பார்க்கவும் பிஸ்னஸ்மேனுக்கு கிங் ஆர்த்தரோட ஃபேன் அசிஸ்டன்ட் சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே ஹீரோயின் அந்த புக் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஷெல்ஃபு ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆகி ஹீரோயின் ஷெல்ஃபுக்கு அந்த பக்கமாக போயிடுறாங்க. எங்கடா அந்த ஹீரோயினை காணோன்னு ஹீரோ பதட்டமாகறாரு. நான் இங்கே இருக்கேன்னு ஷெல்ஃபுக்கு பின்னாடி செவத்துக்குள்ளேருந்து ஹீரோயினோட சவுண்டு கேட்குது. ஹீரோவையும் அதே மாதிரி கிங் ஆர்த்தரோட புக் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் புக் ஷெல்ஃபோடு சேர்ந்து டேர்ன் ஆகுறாரு. புக் ஷெல்ஃப் பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அங்கே பார்த்தா கோல்டு பிஸ்கெட்ஸு கொட்டி கிடக்கு. டேபிளில் ஒரு லெட்ஜர் இருக்குது. இது பிஸ்னஸ்மேனோட லெட்ஜராக தான் இருக்குன்னு ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் டாக்டர் டேக் ஆர்ச்சர்னு என்ட்ரி போட்டிருக்கு. அவருக்கு பெரிய அமௌண்ட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த லெட்ஜரை கரெக்டாக படித்து சொல்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணுமேனு ஹீரோ சொல்ல, என்னோடய ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ கிளாக்கில் 3 மணி பெல் அடிக்குது. அடுத்த சீனில் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் டேவிடும் சீக்ரெட் ரூமுக்கு வந்து லெட்ஜரை பார்க்குறாங்க. பிஸ்னஸ்மேன் பல வருஷமாக பல பேருக்கு எந்த பிஸ்னஸ் ப்ரொப்போசலும் இல்லாமையே அமௌண்ட்டை வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார் போல். பிஸ்னஸ்மேன் மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காருன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சீக்ரெட் ரூமில் 2 லெட்ஜர் இருக்குது. அதில் ஒன்று 25 வருஷத்துக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ணது. 25 வருஷமாகவே டாக்டர் டேக் ஆர்ச்சருக்கு பிஸ்னஸ்மேன் பணம் அனுப்பியிருக்காருன்னு தெரிய வருது. பொலிட்டீஷியனுக்கும் பிஸ்னஸ்மேன் பணம் அனுப்பியிருக்காரு. இதை பற்றி ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லெட்ஜர்ஸை வச்சு பார்க்குறப்ப பிஸ்னஸ்மேன் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சன் ஒரு அக்கௌண்டன்ட் தான் லெட்ஜரை எழுதியிருக்காருன்னு ஃப்ரெண்டு சொன்னதுமே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆர்சன்கிறது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா கொலை பண்ண கேம்ப்ளர் தான். அந்த கேம்ப்ளருக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்குன்னா ஹீரோவோட அப்பாக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் கனெக்ஷன் இருந்திருக்குன்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட பொண்ணும் அவளோட கிளாஸ்மேட்டும் நடந்து போகிறப்ப செவத்தில் டிஸ்பிளேக்காக வச்சிருந்த 2 ஸ்வாட்ஸை பார்க்குறாங்க. அதில் ஒரு ஸ்வாடு யாரோ அவசரமாக வச்சுட்டு போன மாதிரி கோணலாக இருக்கு. அந்த ஸ்வாடோட நுனியில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்த ஹீரோயினோட பொண்ணு ஹீரோவையும் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஸ்வாடில் இருக்கிற கோல்டன் ஹேண்டில் பார்த்து இது கோச்சோட ஸ்வாட்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பற்றி கோச் கிட்ட விசாரிக்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் தான் டிஸ்பிளேல வைக்கிறதுக்காக ஸ்வாடை வாங்கினதா கோச் சொல்கிறாரு. ஸ்வாடோட முனையில் ப்ரொடெக்ஷன் வைக்கலையான்னு ஹீரோ கேட்குறாரு. அதை எடுக்க சொன்னதே பிஸ்னஸ்மேன் தான்னு கோச் சொல்கிறாரு. உங்கள் ஸ்வாடில் பிளட் ஸ்டெயின் இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அது பிளட்டு தானே உங்களுக்கு எப்படி தெரியும்னு கோச் கேட்குறாரு. அது பிளட்டாக தான் இருக்கும், ஸோ மர்டர் வெப்பன் கோச்சோட ஸ்வாட் தான்னு கமிஷனர் சொல்கிறாரு.
கோச் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு அவரை கூட்டிட்டு போறாங்க. ஸ்வாட்ல இருக்கிறது பிளட்டானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹீரோயின் ஒரு ஐடியா பண்றாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை க்ளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கெமிக்கலை ஹீரோயின் வச்சிருக்காங்க. அதுல பிளட் ட்ராப் பட்டா சோடா மாதிரி பபிள்ஸ் வருமா. அதே மாதிரி ஹீரோயின் டெஸ்ட் பண்றப்ப ஸ்வாட்ல இருந்தது பிளட்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோ, ஹீரோயின், டேவிட், மேசன், கமிஷனர்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. பிஸ்னஸ்மேனோட மணி லாண்ட்ரிங் பற்றி தெரிஞ்ச ஆர்சன் அதை எக்ஸ்போஸ் பண்ண டிசைட் பண்ணிக்கலாம். அதனால ஹீரோவோட அப்பாவை வச்சு ஆர்சனை பிஸ்னஸ்மேன் கொலை பண்ணிக்கலான்னு ஒரு தியரியை கெஸ் பண்ணுறாங்க. டாக்டர் டேக் ஆர்ச்சர்னு ஒருத்தருக்கு பணம் போயிருக்கே, அவர் யார் என்னன்னே தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஒருவேளை கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக பிஸ்னஸ்மேன் அவருக்கு பணம் அனுப்பியிருக்கலான்னு டேவிட் சொல்ல, அதுக்கு ஏன் யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக பணம் அனுப்பணும்னு மேசன் கேட்குறாரு. ஆனால் பிஸ்னஸ்மேனுக்கு கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே டாக்டர் டேக் ஆர்ச்சருக்கு பணம் போயிருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆர்சனோட கொலையில் ஹீரோவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணதே கமிஷனர் தான். ஆனால் அவருக்கே டாக்டர் டேக் ஆர்ச்சர் யாருன்னு தெரியலையா. ஆர்சன் கொலை செய்யப்பட்ட டைம்லேருந்தே டாக்டர் டேக் ஆர்ச்சரோட பேர் லெஜரில் இருக்கிறதுனால ஒருவேளை ஆர்சனை கொலை பண்ணதுக்காக ஹீரோவோட அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை டாக்டர் டேக் ஆர்ச்சர் மூலமாக பிஸ்னஸ்மேன் கொடுத்துருக்கலான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி பொலிட்டீஷியன் கிட்ட கேட்டால் கிளாரிட்டி கிடைக்கும்னு கமிஷனர் சொல்கிறாரு. ஏன்னா பொலிட்டீஷியன் முன்னாடி ஜட்ஜாக இருந்தவங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா கேஸில் அவருக்கு தண்டனை கொடுத்த ஜட்ஜே பொலிட்டீஷியன் தான். அடுத்த சீனில் ஹீரோவும் கமிஷனரும் பொலிட்டீஷியனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கு அனுப்பின பணம் எலெக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்த டொனேஷனா. எனக்கு இப்படி நிறைய டோனர்ஸ் இருக்காங்கன்னு பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பிஸ்னஸ்மேன் பணம் அனுப்பியிருக்காருன்னு கமிஷனர் சொல்லவும், இதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசுங்கன்னு பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க. சரி, டாக்டர் டேக் ஆர்ச்சரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு ஹீரோ கேட்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன்னு பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேனுக்கும் ஹீரோட அப்பாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பற்றி தெரியுமான்னு கமிஷனர் கேட்குறாரு. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்சன் கொலையில் ஜெயிலுக்கு போனவரோட பையன் தான் ஹீரோன்னு பொலிட்டீஷியனுக்கு தெரிய வருது. நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை உங்கள் அப்பா ஜென்டில்மேன் மாதிரி ஏற்றுக்கிட்டாருன்னு பொலிட்டீஷியன் சொல்கிறாங்க. அப்போ ஹாலில் இருக்கிற கெஸ்ட்டு சில பேர் வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் இங்கேயே எங்களை உட்கார வச்சிருப்பீங்கன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் எல்லாருக்கும் குக்கி செஞ்சு கொடுத்து அவங்கள கூல் டவுன் ஆக்குறாங்க. எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கான்னு ஹீரோ கேட்க, கோவமாக இருக்கிற கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காகவே நான் செய்கிற எமர்ஜென்சி குக்கீஸ் இதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அசிஸ்டண்ட்டு ஜோக்கரும் தனியாக நின்று பேசுகிறாங்க. நடந்த சம்பவத்தில் நீ எதுவும் இன்வால்வ் ஆகலைன்னு அசிஸ்டன்ட் கேட்க, சில விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. அப்போ மேசன் அங்கே வரவும் ஜோக்கர் அங்கேருந்து கிளம்புறாரு. அசிஸ்டண்ட்டு மேசன் கிட்ட ஒரு டவுட்டு கேட்குறாங்க. ஒருத்தவங்க தெரியாமல் பண்ண தப்பால் பெரிய அசம்பாவிதம் நடந்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுமான்னு அசிஸ்டன்ட் கேட்க, அந்த ஒருத்தவங்க ஏதாவது கன்ஃபஸ் பண்ணணுமான்னு மேசன் கேட்குறாரு. இல்லைன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட பொண்ணும் கிளாஸ்மேட்டும் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஏற்கனவே எடுத்த செல்ஃபீஸை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் ஒருத்தர் பேக்ரவுண்டில் நிற்கிறது தெரியுது. அதை ஹீரோயின் கிட்ட பொண்ணு காட்டுறா. ஒரு வயசானவர் கோச்சோட ஸ்வாடை செவுத்துலேருந்து எடுக்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. இவர் யாருன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப பவர் கட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் ரூமை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமிஷனர் போகிறாரு. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. இதே நேரம் மேசன் அசிஸ்டண்ட்டோட ஃபோனை செக் பண்ணுறாரு. அதில் ஜோக்கரோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு மேசன் கேட்கவும், சச்சா ஜோக்கர் என்னோட அண்ணான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஜோக்கரை பிஸ்னஸ்மேனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தீங்களான்னு மேசன் கேட்க, ஆக்சுவலாக எனக்கு பிஸ்னஸ்மேன் கிட்ட வேலை வாங்கி கொடுத்ததே எங்கள் அண்ணன் தானே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அப்படின்னா பிஸ்னஸ்மேனுக்கும் ஜோக்கருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கான்னு மேசன் கேட்க, ஆமான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஆனால் எப்போ இருந்த பழக்கம் எப்படி பழக்கம்னு அசிஸ்டண்ட்க்கு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. பவர் கட் ஆனதில் இருட்டில் ஸ்டெப்ஸில் இறங்கி போகிறப்ப செல்ஃபியில் அந்த வயசானவர் எதிரில் வந்து நிற்கிறாரு. ஹீரோயினை பார்த்ததும் அவர் ஓட ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ அங்கே வரவும் ஹீரோயின் அந்த செல்ஃபி அவர்கிட்ட காமிக்கிறாங்க. இவரை இப்போ தான் பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவோட முகமே மாறுது. அந்த வயசானவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா தான். ஹீரோவும் ஹீரோயினும் உடனே அப்பாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் மேசன் ஜோக்கர் கிட்ட விசாரிக்கிறாரு. பிஸ்னஸ்மேன் கூட ஏற்கனவே பழக்கம் இருந்தது எதுக்காக மறைச்சேன்னு மேசன் கேட்குறாரு. இதில் என்ன இருக்குது, எனக்கு வேலை தேவைப்பட்டுச்சு, பிஸ்னஸ்மேன் வேலை போட்டு கொடுத்தாருன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. ஜோக்கரோட கையில் கண்ணீர் துளி மாதிரி ஒரு டேட்டு இருக்கிறத மேசன் பார்த்துட்டு, இது ஜெயில் கைதிகளுக்கு போடுற டேட்டு தானே, நீ ஜெயிலியாக இருந்தன்னு மேசன் கேட்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம், என்னோட தண்டனை காலமே முடிஞ்சிருச்சுன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. நீ சொல்லலைன்னா உன் தங்கச்சியை கேட்பேன்னு மேசன் சொல்லவும் ஜோக்கர் ஷாக் ஆகி உண்மையை சொல்கிறாரு. ஒரு திருட்டு கேஸில் அரெஸ்ட் ஆகி மில்ஹேவன் பிரிசனில் 3 வருஷம் இருந்தாராம். இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கிறனால தான் அசிஸ்டண்ட் தான் தங்கச்சின்னு யார்கிட்டையும் ஜோக்கர் காட்டிக்கல. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டேவிட், மேசன் கமிஷனர் கிட்ட வந்து அப்பா பேலஸில் இருக்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மேனை கொலை பண்ணது ஹீரோவோட அப்பாவாக இருக்குமோன்னு எல்லாருக்கும் டவுட் வருது. தான் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த எல்லாரையும் பழிவாங்க அப்பா நினச்சிருக்கலாம்.
அப்படி பார்த்தா அப்பாவை அரெஸ்ட் பண்ண கமிஷனரும் தீர்ப்பு கொடுத்த பொலிட்டீஷியனும் டேஞ்சரில் இருக்காங்கன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. என்கிட்ட சேஃப்டிக்கு கன் இருக்குன்னு கமிஷனர் சொல்கிறாரு. பட்லர் கிட்ட கேட்டு பேலஸோட ப்ளூ பிரிண்ட்டை கமிஷனர் வாங்குறாரு. ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுவோன்னு கமிஷனர் சொல்கிறப்ப ஹீரோயின் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. பிஸ்னஸ்மேன் சாகிற ஸ்டேஜில் இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறவங்க செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிட்டு மனசாட்சியை கிளியர் பண்ணிக்க பார்ப்பாங்க. இன்னைக்கு நைட்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீதியை நிலநாட்ட போகிறதா பொலிட்டீஷியன் கிட்ட பிஸ்னஸ்மேன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நைட்டு ஒரு சீக்ரெட் கெஸ்ட் வர போகிறதா அசிஸ்டன்ட் கிட்ட பிஸ்னஸ்மேன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப அந்த சீக்ரெட் கெஸ்ட்டு ஹீரோவோட அப்பாவாக தான் இருக்கும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு இதுக்கு தான் ஹீரோவோட அப்பா ஜெயிலேருந்து தப்பிச்சாரான்னு கமிஷனர் கேட்குறாரு. ஹீரோவோட அப்பா பிஸ்னஸ்மேனை பார்க்க வந்தாரா இல்லை போட்டுத்தல வந்தாரான்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஹீரோவோட அப்பா யாரையும் பழி வாங்க வரல, பிஸ்னஸ்மேன் அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்த விஷயத்துக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி, அவரை தேடி கண்டுபிடிப்போன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த சீனில் கமிஷனர் பொலிட்டீஷியனை மீட் பண்ணுறாரு. ஜெயிலேருந்து தப்பிச்ச ஹீரோட அப்பா பேலஸில் சுற்றிக்கிட்டு இருக்கிற விஷயத்த கமிஷனர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ ஏதோ சத்தம் கேட்கவும் கமிஷனர் அலர்ட் ஆகி கன் எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி கத்துற சவுண்டும் ஒரு கன் ஷாட்டும் கேட்குது. கெஸ்ட் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் டேவிடும் ஓடி வந்து பார்க்குறப்ப கமிஷனர் ஷோல்டரில் புல்லட் பட்டு கீழே கிடக்குறாரு. ஹீரோவோட அப்பா என்னோட கன் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு கமிஷனர் சொல்கிறாரு. பொலிட்டீஷியனுக்கு என்ன ஆச்சோன்னு போய் பார்க்குறப்ப பேலஸ் ஜன்னல் வழியாக பொலிட்டீஷியன் விழுந்து இறந்து கிடக்குறாங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு கமிஷனருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அடுத்து பொலிட்டீஷியனோட டெட் பாடியை டாக்டர் அனலைஸ் பண்ணுறாரு. அவங்க கையில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஒருவேளை கீழே விழுகிறப்ப ஏற்பட்டிருக்கலான்னு டாக்டர் சொல்ல, ஒருவேளை கில்லரால் ஏற்பட்ட காயமாக கூட இருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. பொலிட்டீஷியனோட கண்ணு செவந்திருக்கு. ஆக்சிஜன் இல்லாமல் கண்ணில் இருக்கிற பிளட் வெசல்ஸ் வெடிச்சாதான் இப்படி செவந்திருக்குன்னு டாக்டர் சொல்ல, ஒருவேளை யாராவது கழுத்தை நெரிச்சிக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, மேசன், டேவிட் 3 பேரும் அப்பாவை பேலஸில் தேட போகிறாங்க. ஹீரோயின் கிச்சனில் பிளேட்ஸ் எடுத்து வைக்கிறப்ப ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு ஷெல்ஃபை நகர்த்தி பார்க்குறப்ப அங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள சீக்ரெட் ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் எதுக்கும் சேஃப்டிக்காக ஒரு பூரிக்கட்டையை எடுத்துட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போகிறாங்க. அங்கே இருக்கிற ஜன்னலில் ஒரு மரக்கிழ காற்றுல அடிக்குது. ஓ, இந்த சத்தம் தானான்னு ஹீரோயின் திரும்புறப்ப அங்கே இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே பார்த்தா பெட் இருக்குது. அது மேலே ஜெயில் கைதி போடுற யூனிஃபார்ம் ஒன்று கிடக்க. ஸோ ஹீரோவோட அப்பா இங்கே தான் மறைவாக இருந்திருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அப்போ அவரே அங்கே வந்து, இதை பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரில, உன்னை ஹர்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிக்கிட்டே அப்பா பக்கத்தில் வந்து ஹீரோயின் கிட்டேருந்து பூரிக்கட்டையை வாங்க பார்க்குறாரு. ஹீரோயின் அவரை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே கத்துறாங்க. சத்தம் கேட்டு ஹீரோ அங்கே வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து இமோஷனலான கேப்பில் ஹீரோயின் அவரை பூரிக்கட்டையாலே அடித்து மயக்கமாக்குறாங்க. ஹீரோ அவங்க அப்பா ட்ரெஸ்ஸில் செக் பண்ணுறாரு. ஹீரோ சின்ன பையனாக இருந்தப்ப அப்பா கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஷர்ட் பேக்கெட்டில் இருக்கு. இப்போ டேவிட், மேசன், கமிஷனர்னு எல்லாரும் அங்கே வராங்க. என்னோட கன்னை வச்சிருக்காரான்னு கமிஷனர் கேட்க இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ, ஹீரோயின், டேவிட், மேசன், கமிஷனர்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்மேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாவை ஹையர் பண்ணி ஆர்சனை கொலை பண்ண வச்சிருக்கலான்னு கமிஷனர் சொல்கிறாரு. அந்த கொலையில் தனக்கும் பங்கு இருக்குங்கிற உண்மையை பிஸ்னஸ்மேன் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண நினச்சிருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இது தெரியாமல் ஹீரோவோட அப்பா மில்ஹேவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கலான்னு டேவிட் சொல்கிறாரு. இதை கேட்ட மேசன் மில்ஹேவன் ஜெயிலான்னு ஷாக் ஆகுறாரு. அங்கே தான் ஜோக்கரும் தண்டனை அனுபவிச்சுட்டு ரிலீஸ் ஆயிருக்காருன்னு மேசன் சொல்கிறாரு. ஜோக்கரை பிஸ்னஸ்மேன் வேலைக்கு வச்சிருக்காரு. ஜோக்கர் ஹீரோவை டாம்னு கூப்பிட்டாரு. இதை வச்சு பார்க்குறப்ப ஜோக்கருக்கு ஹீரோவோட அப்பாவை தெரிஞ்சிருக்கணும்னு ஹீரோவும் கெஸ் பண்ணுறாரு. அப்படின்னா ஜோக்கரும் ஹீரோவோட அப்பாவும் கூட்டாளியான்னு டேவிட் கேட்க, ஜோக்கரை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கமிஷனர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் கமிஷனரும் மேசனும் ஜோக்கரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஹீரோவோட அப்பா ஜெயிலேருந்து தப்பிக்க நீ தான் ஹெல்ப் பண்ணியான்னு கேட்க, யார் அவருன்னு ஜோக்கர் கேட்குறாரு. உண்மையை சொல்லலைன்னா தோலை உரிச்சிருவேன்னு கமிஷனர் சொல்லவும் ஜோக்கர் உண்மையை சொல்கிறாரு. ஹீரோவோட அப்பாவை ஜெயிலேருந்து பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும்தான் நான், ஆனால் அவரை தப்பிக்க வச்சது பிஸ்னஸ்மேன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. பிஸ்னஸ்மேன் தான் தப்பிக்க ஹெல்ப் பண்ணியிருந்தா அவர் எதுக்கு ஹீரோவோட அப்பா கொலை பண்ணணும்னு மேசன் கேட்குறாரு. பிஸ்னஸ்மேனை ஹீரோவோட அப்பா கொலை பண்ணிக்க சான்ஸே இல்லை, ஏன்னா அவர் பிஸ்னஸ்மேனோட கெஸ்ட்டுன்னு ஜோக்கர் சொல்கிறாரு. பிஸ்னஸ்மேன் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி ஜெயில் வார்டனை கரெக்ட் பண்ணி ஹீரோவோட அப்பாவை தப்பிக்க வச்சு பேலஸில் சீக்கிரட்டாக தங்க வச்சிருக்காரு. இதே நேரம் ஹீரோ அப்பா கிட்ட இந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கிளாக்ல மணி 6 ஆகியும் பெல் சவுண்ட் கேட்காம இருக்கேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு ரூமில் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கிறத பார்த்து அதை அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. உடனே ஹீரோயின் கிட்ட போய் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினை கிளாக் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரமாக பெல் சவுண்டே வரலன்னு சொல்கிறாரு. கிளாக் சைடில் இருக்கிற பேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா கமிஷனரோட கன் அங்கே இருக்குது. கிளைமேக்ஸில் விடிஞ்சதுக்கப்புறம் கெஸ்ட்ஸ் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க.
மர்டர் போர்ட் கிட்ட ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு மேசன்னு 4 பேர் நிற்கிறாங்க. அப்போ கமிஷனரும் டேவிடும் அங்கே வராங்க. மர்டர் போர்டில் கமிஷனரோட பேர் இருக்கு. சரி, ஹீரோவோட அப்பாவை நான் திரும்ப ஜெயிலில் ஒப்படைச்சிட்றேன்னு கமிஷனர் சொல்ல, நீங்கள் எங்கேயும் போக முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்னாச்சுன்னு டேவிட் கேட்க ஹீரோயின் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நைட்டு பார்ட்டிக்கு பிஸ்னஸ்மேன் இன்வைட் பண்ணாத ஒரே ஆள் டாக்டர் டேக் ஆர்ச்சர் தான். அப்படி யாருமே இல்லை. அந்த பேரில் இருக்கிற லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா ஜெரார்டுங்கிற பேர் தான் கிடச்சிருக்கு. அது வேற யாரும் இல்லை, கமிஷனர் தான். பார்ட்டிக்கு இன்விடேஷனே இல்லாமல் வந்த ஒரே ஆள் கமிஷனர் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்மேன் பண்ண மணி லாண்ட்ரிங்க அவர்கிட்ட அக்கௌண்டன்ட் அந்த ஆர்சன் எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சனால பிஸ்னஸ்மேன் அவரை கொலை பண்ணதுன்னு உண்மைதான். ஆனால் அதில் ஹீரோவோட அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆர்சன் கூட கார்ட்ஸ் விளாடுற ஹீரோவோட அப்பாவை கமிஷனர் ஃப்ரேம் பண்ணிக்காரு. இதை வச்சு பிஸ்னஸ்மேன் கிட்ட 25 வருஷமாக கமிஷனர் பணம் வாங்கியிருக்காரு. அதுக்காக யூஸ் பண்ண பேரு தான் டாக்டர் டேக் ஆர்ச்சர். எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கமிஷனரோட முகமே மாறுது. நீ இதெல்லாம் நம்பலைன்னு டேவிட் கிட்ட கேட்குறாரு. இப்போ டேவிட்க்கு ஒரு சந்தேகம். ஹீரோவோட அப்பா கமிஷனரோட கன்னை எடுத்திருந்தா அதை வச்சு பொலிட்டீஷியனை ஷூட் பண்ணாமல் எதுக்கு கழுத்தை நெரிச்சு ஜன்னல் வழியாக தள்ளி விடணும் டேவிட் கேட்குறாரு. இப்போதான் பொலிட்டீஷியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கமிஷனர் பொலிட்டீஷியன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப பொலிட்டீஷியனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. பிஸ்னஸ்மேன் டாக்டர் டேக் ஆர்ச்சரை பற்றி பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லியிருக்கார் போல. டாக்டர் டேக் ஆர்ச்சர் ஒரு கரப்டான போலீஸ் ஆஃபீஸர்னு பிஸ்னஸ்மேன் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு பொலிட்டீஷியன் சொல்லியிருக்காங்க. அவங்கள சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு தான் கமிஷனர் அவங்க கழுத்தை நெரிச்சு ஜன்னல் வழியாக தூக்கி போட்டிருக்காரு. தன்னை தானே ஷோல்டரில் ஷூட் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பா மேலே பழிய போட்டிருக்காரு. இன்னைக்கு டாக்டர் டேக் ஆர்ச்சர் கிட்டேருந்து கால்ஸ் வந்ததை பிஸ்னஸ்மேன் அவாய்ட் பண்ணார்ல, கால் பண்ணது கமிஷனர் தான். ஹீரோவோட அப்பா ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு பிஸ்னஸ்மேன் கிட்ட கேட்கறதுக்காக தான் கமிஷனர் இங்கே வந்திருக்காரு. பிஸ்னஸ்மேன் சாகிற ஸ்டேஜில் இருந்தனால செஞ்ச தப்பை ஒத்துக்க நினச்சிருக்காரு. ஹீரோவோட அப்பாவை சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக வர சொல்லி எல்லார் முன்னாடியும் அவரை இன்னசென்ட்னு சொல்கிறதா பிஸ்னஸ்மேன் பிளான் பண்ணியிருந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. 25 வருஷம் சீக்ரெட்டை பிஸ்னஸ்மேன் ரிவீல் பண்ணுறதை கமிஷனர் விரும்பலை. பிஸ்னஸ்மேன் மாட்டினா நம்மளும் மாட்டிக்கோமேன்னு யோசிச்ச கமிஷனர் நர்வஸ் ஆகி கோச்சோட ஸ்வாட் எடுத்து பிஸ்னஸ்மேனை குத்திருக்காரு. பிஸ்னஸ்மேன் கூப்பிட்டதுமே வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஹீரோவோட அப்பா கமிஷனர் ஸ்வாடை செவுத்துல வைக்கிறத பார்த்துருக்காரு. ஸ்வாட்ல ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கமிஷனர் அழிக்க ட்ரை பண்ணுவார்னு கெஸ் பண்ணி அந்த எவிடன்ஸை பத்திரப்படுத்துறதுக்காக தான் ஹீரோவோட அப்பா ஸ்வாட் எடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் தான் ஹீரோயினோட பொண்ணு செல்ஃபி எடுக்கிறத பார்த்து அவசரமாக ஸ்வாடை திருப்பி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த தியரியை கேட்ட கமிஷனர், உங்க அப்பாவை நல்லவராக்க என்ன கில்லர் ஆக்குறியா? நானே என்னை ஷூட் பண்ணிட்டு கன்னை கிளாக்ல ஒளிச்சு வச்சுட்டேன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்குறாரு. கன்னு கிளாக்ல தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோ சொல்ல கமிஷனர் திருன்னு முழிக்கிறாரு. இப்போ FBI பேலஸ்க்கு வராங்க. உடனே கமிஷனர் ஜெயிலேருந்து தப்பிச்சு ஹீரோவோட அப்பாவை பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்ல, உங்களை அரெஸ்ட் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி FBI கமிஷனரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேத்தே பிஸ்னஸ்மேன் FBIக்கு எல்லா உண்மையையும் ஆதாரத்தோட மெயில் பண்ணிட்டாராம். ஹீரோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவோன்னு FBI சொல்கிறாங்க. ஹீரோ அப்பா கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. ஏன்னா உண்மை தெரியாமல் இத்தனை வருஷமாக அப்பாவை ஒரு கில்லர்னு ஹீரோ நினச்சிருந்துருக்காரு. நான் ரிலீஸ் ஆகி வந்ததும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்பா சொல்கிறாரு. கமிஷனர் டேவிட் கிட்ட இதெல்லாம் உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லவும், எனக்கு தேவைப்பட்டது நீங்கள் தான், உங்கள் பணம் இல்லைன்னு டேவிட் சொல்கிறாரு. எல்லாருமே சில நேரம் ரூல்ஸை பிரேக் பண்ணி தான் ஆகணும்னு கமிஷனர் சொல்கிறாரு. ரூல்ஸை பிரேக் பண்ணுறது வேற, ஆனால் நீங்கள் பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒன்றுன்னு டேவிட் சொல்கிறாரு. ஹீரோயினோட உதவியால் ஹீரோ கேஸை சால்வ் பண்ணி தன்னோட அப்பாவை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.